வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் அவரது மரணம் இன்றைக்கு தலைப்புச் செய்தியாக அல்லது அரசியலில் பேசும் பொருளாக 3 மாதங்களை கடந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறது, அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் சந்தேகம் இருக்கிறது என்று அஇஅதிமுகவில் அதிருப்தியாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையிலான அணியினர் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள், சந்தேகம் கிளப்பி வருகிறார்கள். இந்த மரணத்தை பற்றி விசாரணை நடத்த வேண்டும். மர்ம மரணம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அதை பற்றி விசாரணை, நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார். அது மட்டுமில்லாமல் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் கூட அந்த பிரிவில் சிலர் கேட்கிறார்கள். இது நியாயமற்ற பேச்சு என்று அதிமுக பதிலடி கொடுத்து வருகிறது. எந்த விசாரணைக்கும் தயார் என்று சசிகலா ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்கிற கேள்வி. அத்தோடு அதிமுக என்பது இப்போது அழிந்துவிட்ட ஒரு இயக்கம், ஏறத்தாழ அழிந்துவிட்டது, திமுக அழியும் நிலையில் தருவாயில் இருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். அவருடைய கருத்து ஏற்புடைய ஒன்றா? அந்த கருத்துக்கான காரணங்கள் என்ன? விவாதிக்கலாம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அதிருப்தியாளர் அணியினுடைய சார்பில் திரு முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம். பீர் முகமது, நீங்கள் அதிமுக அரசியலை கூர்ந்து கவனித்து வரக்கூடிய ஒருவர். இப்போ ஜெயலலிதா அவர்கள் மரணம் தொடர்பாக ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது. விசாரணைக்கு தயார், அவரது மரணம் பற்றி சந்தேகம் கிளப்புவது நியாயமற்றது அப்படின்னு அதிமுக தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் பொது வெளியில் இருக்கக்கூடிய கருத்தை தங்களுக்கு பயன்படுத்துகிறாங்களோ இவங்க அப்படின்ற கேள்வி வருது. இதில் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து முக்கியமானது. நான் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு சென்று அப்போலோ சென்றபோது அவர் நலமாக இருக்கிறார், அவருக்கு தரப்படக்கூடிய சிகிச்சை பற்றி என்னிடம் பேசியவர்கள் இருவர். ஒருவர் ஓ பன்னீர்செல்வம், இன்னொருவர் மு தம்பிதுரை. இப்போது இருவரும் இரு குரலில் பேசுகிறார்கள். எனவே இதில் மேலும் விளக்கம் தேவைன்னு சொல்கிறார். இது எங்கே எடுத்துட்டு போகும்? இதில் ஏதாவது விளக்கம்னு ஒன்று வரப்போகிறதா? இதில் அரசியலுக்காக பேசுகிறாங்களா? உண்மையிலேயே விசாரணை நடந்து அதில் ஏதேனும் ஒளிந்திருக்கிற மறைந்திருக்கக்கூடிய பக்கங்கள்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் குறிப்பிட்டது போல 3 மாத காலம் தொடப்போகிறது. அதாவது 5ஆம் தேதி நாளை என்றால் 3 மாதங்கள், ஜெயலலிதா மரணம் அடைந்த 3 மாதங்கள். டிசம்பர் 5 பிப்ரவரி 5 வரைக்கும் 2 மாத காலத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக இருக்கிறார். டிசம்பர் 5 நள்ளிரவு தொடங்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு எழாத சந்தேகம், திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல, அந்த அவர் உடல் நலமாக இருக்கிறார் என்று எனக்கு விளக்கம் அளித்த ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு அது பற்றி சந்தேகம் எழுப்புவது என்பது மக்களிடமே கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல முதல் 1 மாத காலகட்டத்தில் இந்த கேள்விகள் மக்களிடமும் இருந்தன. நானே இன்னொரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், சசிகலா அவர்கள் குறிப்பாக அந்த பிப்ரவரி 14 தீர்ப்புக்கு முந்தைய தினங்களில் அதிக அளவுக்கு ஊடகங்களோடு உரையாடினார்கள். ஒரே ஒரு முறை அந்த அப்பல்லோ மருத்துவமனையில் அந்த 75 நாட்களில் ஒரே ஒரு நாள் அவர் உரையாடி இருந்தால் இது போன்ற மக்களுடைய சந்தேகங்களுக்கு அது விடையளிப்பதாக இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் செய்யவில்லை. அவர் எப்படி அதை செய்யவில்லையோ அதே போல ஓ பன்னீர்செல்வமும் 2 மாதங்கள் அதை செய்யவில்லை. இப்போது ஏற்கனவே மக்களிடம் விவாதிக்கப்பட்ட ஒரு சந்தேகத்தை தன்னுடைய ஆதாயத்துக்காக அவர் பயன்படுத்துகிறார் என்கிற ஒரு பார்வைதான் பொதுமக்களிடமும் இருக்கிறது என்பதை நாங்கள் என்னுடைய இப்போது.com வழியாக நாங்கள் பேசிய மக்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. திரு பழனிசாமி, ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் குன்றிய நேரத்தில் 3 தலைவர்கள் அவருடைய உடல்நலம் பற்றி தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இன்னொருவர் திமுகவுடைய செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், இன்னொருவர் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த். விஜயகாந்த் தொடக்கத்திலே கேட்டார், ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்ட 2வது 3வது நாட்களில் அவருடைய உடல்நலம் பற்றி வதந்தி வந்த நேரத்தில் இந்த வதந்திகளுக்கு ஜெயலலிதா அவர்களே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், தன்னுடைய உடல்நலம் பற்றி அவரே விளக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை விஜயகாந்த் வைத்தார். மற்ற 2 தலைவர்களும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும், இந்த மருத்துவமனை விவகாரத்தில்
நலம் விசாரிப்பதற்கு சென்று வந்தாலும் கூட இதில் சந்தேகங்கள் இருக்கிறது, இதில் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்ற கருத்தை சொன்னாங்க. ஆனால் அப்போது ஏற்காத, இப்போ அவங்கெல்லாம் வந்து எதிர் வரிசையில் இருந்தவங்க, அவங்க அந்த கருத்தை சொல்கிறதுல வந்து இருக்கக்கூடிய நியாயத்தை மறுக்க முடியாது. அது அரசியல் ரீதியானதாக இருக்கலாம், அதுக்கு அப்பாற்பட்டு அவங்களுக்கு தார்மீக ரீதியாக கூட அந்த கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லலாம். புகைப்படங்களை வெளியிடுங்கன்னு சொல்கிறது மற்றதாக இருக்கட்டும். ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ, செம்மலை அவர்களோ, PH பாண்டியன் அவர்களோ, மைத்ரேயன் அவர்களோ அதிமுகவுடைய ஒரு அங்கமாக இருந்தவர்கள், அவருடைய இறுதி நிகழ்ச்சியில் இருந்தவர்கள், அதற்கு பிறகு 2 மாத காலம் அதே கட்சியில் இருந்தவங்க. இப்போ 2 மாதம் கழித்து எனக்கு சந்தேகம் இல்லை, மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறதும், ஏறத்தாழ நெருங்கி விட்டோம், குற்றவாளிகளை நெருங்கி விட்டோம் அப்படின்னு பேசுறதும் அரசியல் இல்லையா? இது கொஞ்சம் நான் விளக்கமாக இதுக்கு வந்து பதில் சொல்லணும். அதாவது இந்த சந்தேகங்கள் வருவதற்குண்டான ஒரு அடிப்படை காரணங்கள், அம்மா அவர்களுடைய வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் பரிசோதிக்கப்படணும். ஆனால் அது வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல, அது செயல்பட்டுதா அப்படிங்கிறது தெரியல. அவங்க அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற அன்னைக்கு கூட அவங்க வந்து விழாவில் கலந்துக்கிறாங்க. அப்படி ஒன்றும் அவங்க வந்து ஒரு உடல்நலம் குன்றி இருந்தார்கள், அதனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறது வந்து இல்லை. அடுத்து அப்போலோ மருத்துவமனையிலிருந்த 27 சிசிடிவி கேமராக்கள் வந்து இவங்க அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிற பொழுது அகற்றப்பட்டிருக்குது. ஒரு சிசிடிவி கேமராங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஹைகோர்ட்லேயே சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு சொல்லிட்டு. காவல்துறையினரும் பல குற்ற வழக்குகளில் அந்த சிசிடிவி கேமரா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமராவை வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போலோ மருத்துவமனைங்கிறது ஒரு இல்லை, சிசிடிவி இல்லைன்றதுனாலேயே சந்தேகம் வந்துருமான்றது ஒரு கேள்வி. இன்னொன்று, திமுக தரப்பில் ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சை தொடர்பான விவரங்களை வெளியிடுங்க, அவருடைய புகைப்படத்தை வெளியிடுங்க அப்படின்னு கேட்டபோது அதை இன்றைக்கு அதிமுக அதிருப்தி பிரிவில் இருக்கக்கூடிய யாராவது ஏற்றுக்கொண்டீங்களா? அந்த படம் வெளியிடணும்னு சொல்கிற கோரிக்கையில் நியாயம் இருக்குன்னு அன்னைக்கு ஏற்றுக்கொண்டீங்களா? இல்லை, அதாவது அவங்க திருமதி சசிகலா அவர்கள் மட்டும்தான் அம்மா கூட அந்த அறைக்குள்ளே இருந்தாங்க. எல்லா வெளி உலக தகவல்களுமே அவர் திருமதி சசிகலா அவர்கள் வந்து இதுதான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிற போது எல்லோரும் நம்ப வைக்கப்பட்டார்கள். எல்லோரும் நம்ப வைக்கப்பட்டார்களா, விரும்பி நம்பினார்களா? இல்லை, நம்ப வைக்கப்பட்டார்கள். we were all misled by Miss சசிகலா. நீங்களாக விரும்பி அதை ஏற்றுக்கொள்ளல? இல்லை இல்லை. சரி, திரு காசிநாத பாரதி அதிமுகவுடைய நிர்வாகி திரு காசிநாத பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல மதுரையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சீனிவாசனும் இணைந்திருக்கிறார். உங்கள் இருவருக்கும் வணக்கம். பாரதி, நம்ப வைக்கப்பட்டோம், இதில் மர்மம் இருக்கிறது, இதில் அறப்போர், நீதிக்கான அறப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெடுவாயில் வாழ்வாதார பிரச்சனைகள்லாம் விடவும் அதிமுகவுடைய அதிருப்தி பிரிவினர் எப்போவுமே கட்சி பிரிந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை தான் பெரிதாக இருக்கும் மற்ற பிரச்சனைகளை விட. அந்த வகையில் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு இயக்கமாக நடத்த முன்வராங்க. அதை அதிமுக எப்படி பார்க்கிறது? அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்கள் பதில் என்ன? உண்மை ஊரை தாண்டுவதற்கு முன்பே பொய் உலகத்தை சுற்றி வந்து விடும் என்று சொல்வார்கள். இதுதான் வந்து தமிழக அரசியலில் இன்றைக்கி நடந்து கொண்டிருப்பது வந்து வதந்திகள் மூலம்தான் இன்றைக்கி வந்து அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பே, ஓராண்டுக்கு முன்பே அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததும், அதை பற்றி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கள் வந்து வயது முதிர்வின் காரணமாக அவருக்கு ஓய்வு கொடுத்து விடலாம் என்று சொல்ல, ஊடகங்கள் எல்லாம் இவர் யார், இவருக்கே ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று விமர்சனம் செய்ததெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். ஓராண்டுக்கு முன்பே அம்மாவினுடைய உடல்நிலை மிகவும் சீர்குலைந்திருந்தது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலைங்கிறதுக்காக மட்டுமே ஒரு நிர்வாகத்தையும் அவங்களோட கூட இருந்து ஏறக்குறைய 75-76 நாட்களும் அவங்களுடைய உடல்நிலையை எப்படியாவது தேற்றி கொண்டு வந்து விட வேண்டும் என்று முழுமுயற்சியாக போராடி அவர்களை வந்து அவங்க சொல்லலை, நீக்கி விட்டார்கள், திட்டமிட்டு ஒரு காரணம் இருக்கு. அதற்கான ஒரு காரணத்தை நான் சொல்ல முடியும். அதாவது மூத்த பத்திரிகையாளர் சோ அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவரை சென்று பார்த்தார்கள். அவரை சென்று பார்க்கின்ற போது அவர்களுடைய உடல்நிலை காரணமாக அவர் அருகில் இருக்கிற திரைச்சிலையெல்லாம் பிடித்து கொண்டு போகிறார்கள். இதை CRTVயில் வேலை பார்த்த ஒரு நண்பர், அவரும் நம்மளுடைய நண்பர் தான், அவர் தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய குவைத்தில் இருக்கிற ஒரு நண்பருக்கு இந்த மெசேஜை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறாரு. இந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ரொம்ப முடியாமல் அப்படியே தவி போய் சோவை பார்த்து உடல்நலம் விசாரிப்பதை குவைத்தில் இருக்கிற ஒரு நண்பருக்கு அவர் அனுப்புகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ரகசிய நண்பராக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அனுப்புகிறார். அடுத்த 20 நிமிடங்களுக்குள் ஏறக்குறைய 15 லட்சம் பேரிடம் அந்த தகவல் சென்று சேர்ந்தது.
உடனே அம்மா வந்து எப்படி இந்த தகவல் வெளில வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுற போது வந்து அந்த ஜெயா டிவியில் இருந்தவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பேரை நான் குறிப்பிடக்கூடாது. அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டார். அவர் வந்து ஏறக்குறைய ஜெயா டிவி தொடங்கியதிலிருந்து 15-20 ஆண்டு காலம் மிக புரட்சி தலைவி அம்மா இல்ல அதுதான் அந்த இதில் வந்து இந்த தகவல், அதாவது அந்த விஷுவல் இதாக வந்து வருது. அது எப்படி வெளில வந்துச்சுன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை வந்து அரெஸ்ட் செஞ்சு அவரை வந்து அந்த டிவியை விட்டு நீக்கி அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அவர் மீது எடுக்கப்பட்டது. அவர் இன்னைக்கு வேற தொலைக்காட்சிக்கு போயிட்டார். இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெண், அவங்க அரசியல் பண்ற அரசியலில் வந்து மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. அவங்களுடைய ஏதாவது ஒரு குறைபாடுகள் வெளியில தெரிகிற போது அவர்களுக்கு அரசியல் செய்வதில் சில, ஏன்னா பெண்ணா இருக்கிற போது அதுல பல விமர்சனங்கள் வரும். இன்னைக்கு ஆண்களுக்குங்கிறது வேற. அதனாலதான் வந்து இதை வந்து அவங்க வெளியிட வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க, நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு காரணம். அடுத்து இன்றைக்கு இந்த கேள்வியை முன்வைக்கக்கூடியவர்கள் யாருங்கிறது பார்க்கணும். இவர் வந்து ஏறக்குறைய 60 நாட்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. அன்னைக்கு மிட் நைட்லேயே பதவியேற்றுக்கிறாரு. இது அம்மா சிறைக்கு சென்ற போதெல்லாம் அழுதுட்டு பதவியேற்றவர் வந்து அம்மா இறந்த போது அழுதுட்டு பதவியேற்கல. இது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு துளி கண்ணீர் கூட விடாமல் தான் பதவியேற்றார். அன்னைக்கு 60 நாட்கள் பதவியில் இருந்தபோது, பதவி சுகத்தை அனுபவித்த போது இதை பற்றி எந்த விதமான கேள்வியையும் எழுப்பாத இவர் இன்றைக்கு ஏன் எழுப்புகிறார்? அடுத்து இவரோடு சேர்ந்து கொண்டு கேள்வி எழுப்புகின்றவர்கள் யார்? PH பாண்டியன் 1988 அன்றைக்கு அதுக்கான காரணத்தை நான் பேசணும். ஏன்னா யாரு கேள்வி எழுப்புறாங்கிறது முக்கியம். வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தன் கேள்வி எழுப்புறானா அதை பத்தி சொல்ல வேண்டிய கருத்து கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களே மன்னித்து ஏற்று அவர் பதவியை கொடுத்திருக்காங்க. சொல்ல வர 1988 அன்றைக்கு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பிரிந்த போது அவர் ஜானகின்னு சொல்றதுனாலே அன்றைக்கு வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகர் அவர் அன்றைக்கு அவர் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையை ஏற்கல ஜானகி பின்னால் சென்றவர்ன்றதுனாலேயே இன்னைக்கு அவர் இன்னைக்கு எழுப்புற கேள்விகள்ல நியாயம் இல்ல. நான் என்னுடைய கொஸ்டின் இதை சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. அன்றைக்கு அந்த ஆட்சியை கலைத்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் வானளாவிய அதிகாரம் படைத்ததாக தன்னை காட்டிக்கொண்ட PH பாண்டியன் அவர்கள். அடுத்து KP முனிசாமி யாரு? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4 அணியில வைத்து அவரை அழகு பார்த்த போது பல்வேறு குறுக்கு வழிகளை பல வேலைகளை செய்ததனால், அன்புமணி ராமதாஸ் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு பல உள்ளீடு வேலைகளை செய்ததால் அன்றைக்கு கழகத்தை விட்டு நீக்கப்பட்டவர். 4 அணியிலிருந்து நீக்கப்பட்டவர். 4 அணியிலிருந்து நீக்கப்பட்டாருங்கிறதாவது ஒத்துக்கிறீங்களா நீங்க? 4 அணியிலிருந்து 4 அணின்னு ஒண்ணு இருந்துச்சு அன்னைக்கு, வைத்திலிங்கம் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகள். உங்க கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறதும் உங்க கட்சியில ஒரு அமைச்சரா இருக்கிறதும் அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்படுறதும் மீண்டும் அமைச்சராகிறதும் அதற்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெண்ணார் தொகுதியில வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையா? குற்றச்சாட்டு சொல்றோம்னா திருடனே இருக்கிறவன் போலீஸா இருக்க முடியாது, திருடனா இருக்கிறவன் வந்து போலீஸா இருக்க முடியாது. இல்ல 4 அணியிலிருந்து முன்சாமி நீக்கினாங்க, அவங்களே தானே மீண்டும் அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அன்னைக்கு வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கும் அவருக்கு வந்து இது ஓ பன்னீர்செல்வம் மேலும் இதே மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. 60 MLA-க்களுக்கான தனியா பணத்தை கொடுத்து அவர் வந்து தனியா வேட்பாளர்களை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சார்னு சொல்லி போயஸ் கார்டன்ல கூப்பிட்டு அவங்களை அடிச்சது போனது, இதெல்லாம் மரணம் அரசியலாக்கப்படுது. அது தொடர்பா தான் பேசுறோம். அந்த மற்ற விவகாரங்களுக்குள்ள போக இருக்கட்டும். இல்ல அவர் மேல எல்லாம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்த போது இன்றைக்கு அவர் கூட இருந்து கொண்டு குற்றச்சாட்டுவர்கள் எல்லாமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. இவர்கள் இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்த்து இருக்கிறார்களோ என்பதுதான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஐயப்பாடாக இருக்கிறது. விசாரணை நடத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கு? விசாரணைன்னு ஒண்ணு வந்தால் தயாரா இருக்கோம்ட்டாங்களே. நீங்க தான் பேட்டி கண்டீங்க, பொதுவான நீங்க தான் சின்னம்மா பேட்டி கண்டீங்க. அம்மா சொன்னாங்க நாங்க எந்த விசாரணைக்கு வேணாலும் தயாரா இருக்கிறோம். அம்மாவுக்கு நான் எந்த அளவுக்கு நடந்து விசாரணையை உத்தரவிட வேண்டிய இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. இல்ல உங்க அரசு தானே இருக்குது. உத்தரவிடலாம், இல்ல நீதிமன்றங்கள் உத்தரவிடலாம், அதெல்லாம் உங்கள்கிட்ட தான் சொன்னாங்க அவங்க. நாங்க எல்லா விசாரணைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த மருத்துவமனையில் இருந்தபோது காலையிலையும் சாயங்காலமும் அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு மட்டும் வந்துட்டு போனவர் இவர் ஓ பன்னீர்செல்வம். ஆனா வந்து கூடவே இருந்து எப்படியாவது அம்மா அவர்களை தேற்றி வந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தவர் அவர். அதனால வந்து தங்களுடைய குறுகிய அரசியல் ஆதாயங்களுக்காக இன்றைக்கு அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்வதுங்கிறது, அதுவும் 60 நாள் பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு தனக்கு பதவி இல்லை என்றவுடன் மாறுவது, இவரே தான் சொல்லியிருக்காரு. உங்க விஷுவல் மீடியாவிலே அனைத்து மீடியாக்களே வந்துகிட்டு இருக்கிறது. அம்மா அவர்களுடைய மரணத்தில் எந்த இதுவும் இல்லை, ஐயமும் இல்லை அப்படின்னு இவரே தான் சொல்றாரு. அப்புறம் பின்ன மாத்தி பேசுறாரு, முன்னுக்கு பின் முரணாக பேசுகின்றார் என்றால் அரசியல் ஆதாயத்துக்காக தான் பேசுறாருங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. 2 விஷயம். முதல்ல அதாவது ஒரு PH பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு 75 to 80 வயசு ஆனவர். அவன் வேண்டு சொல்றது வந்து ரொம்ப தவறான ஒரு அதே மாதிரி திரு OPS அவர்கள் வந்து 60 தொகுதியில கேண்டிடேட் போட்டாங்க, கார்டன்ல வச்சு அடிச்சாங்க. இதெல்லாம் வந்து இது ஒரு அன்னைக்கு சீட்டு கொடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பரிந்துரை செய்ததே சின்னமா தான். இந்த KP முனிசாமிக்கும் இந்த ஒரு லைவ்ல இருக்கிற பொழுது அந்த தரத்தை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிடும். அந்த விவாதத்தினுடைய தரமே கீழே போயிடும். உயர்த்திக்கிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். எனக்கு பதில் தேவையான இடங்கள் வந்து
அந்த சிசிடிவி கேமராக்கள் வந்து ஒரு பொது பில்டிங். இது வந்து அம்மாவுடைய அறைக்குள்ள இருந்த சிசிடிவி கேமராவை பற்றி நாங்கள் பேசலை, அதை நாங்கள் கேட்கல. பொதுவாகவே அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல இருந்து இருந்த 27 கேமரா தான். அதுக்கும் அம்மா அவர்கள் ஷோவை பார்த்த அந்த ஒரு அறைக்குள்ள நடந்ததுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒன்று. அடுத்தது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணினது யார்? அடுத்து அவங்க வந்து Z கேட்டகரி NSG பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு படையை வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டது யார்? அந்த பாதுகாப்பு படை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரல? அடுத்து அந்த ரெகுலேஷன்ஸ் படி உணவு அவங்களுக்கு என்ன உணவு கொடுத்தாலும் அந்த NSG-காரங்க அந்த Z கேட்டகரி அவங்க முதல்ல சாப்பிட்டு பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்கணும். அடுத்து அவர் திரு PH பாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், அந்த படைக்கு உண்டான ஒரு உத்தரவே பொதுவா வெளியில போகும்போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்க்கிறது வழக்கம். அவங்க வந்து ஒரு கூடுதலான பாதுகாப்பு தர்றதுக்காக அதை வைக்கிறாங்க. பொதுவா வீட்டுக்குள்ள இருக்கும் போதும் வீட்டுல அவங்களுடைய சமையலறையில சமைக்கிற ஒன்றை அதிகாரிகள் பார்த்து விட்டு அவங்க பரிசோதித்து விட்டு அந்த உரியவர்கள்ட்ட கொடுப்பாங்க. அதற்கு பிறகுதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நடைமுறை தமிழ்நாட்டில் எல்லா மற்ற தலைவர்களுக்கும் பின்பற்றப்படுதான்றது எனக்கு தெரியல. 24/7 ஆல் 365 days 24/7 அவங்க அதே மாதிரி யாரெல்லாம் அங்க விசிட்டர்ஸ் வந்து வர்றாங்க, யாரெல்லாம் அவங்கள வந்து சந்திச்சாங்க, இது எல்லாமே அந்த மேனுவல்ல அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால இது ஒரு முழுமையான விசாரணை இருந்தால்தான் நல்லது. திருமதி சசிகலா அவர்கள் வந்து அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாள் கூட இதுக்கு உண்டான தகுந்த ஒரு விளக்கத்தை வந்து அவங்க பொதுமக்கள் மத்தியில் வந்து சொல்லலை. சார் இப்போ அது கரெக்ட். நீங்கள் வந்து போதுமான அளவுக்கான தகவல்கள் பொதுவெளியில் தரப்படவில்லை. அவருக்கு தரப்பட்ட சிகிச்சை பற்றியோ அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நலத்தில் முன்னேற்றம் பற்றியோ போதுமான தகவல்களை அன்றைக்கு தரலன்றது உண்மை. ஆனால் அன்றைக்கு முக்கியமான தலைவர்கள்லாம், தமிழ்நாட்டுடைய பல தலைவர்கள், மூத்தவர்கள்லாம் போய் சந்திக்கிற போது அவர்களோடு உரையாடியது திரு பன்னீர்செல்வம் அவர்களும் தம்பிதுரை அவர்களும். அவர்கள் எந்த அடிப்படையில் நலமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு தெரியாது. நலமாக இருக்கிறார், காலையில் எழுந்து உட்கார்ந்தார், தொலைக்காட்சி பார்த்தார், என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு மெனு வரையிலும் சொன்னவர் திரு பொன்னையன். உரிய உத்தரவுகளை அதிகாரிகளுக்கு பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நாளை முக்காலுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்ற போது அவருக்கு சொல்றாரு வெல்ல இல்ல அப்படி சொன்னவங்க சொல்றப்பதான் சந்தேகம் வருது. வெளியில இருக்கிறவங்க கேட்கறது வேற. இத்தனை நாள் சொல்லாம இப்ப சொல்லும் போது இன்னைக்கு நீங்க எடுத்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக அதை சொல்றீங்களா? இல்ல, அதாவது அந்த அறைக்குள்ள வந்து இவங்க யாரும் வந்து போய் அம்மாவை பார்க்கல. அந்த அறைக்குள்ள இருந்தவங்க வந்து திருமதி சசிகலா அவர்கள் தான். அவர்கள் வெளியில வந்து என்ன சொல்றாங்களோ அதைத்தான் இவங்க வந்து பப்ளிக்ல கன்வே பண்ணாங்க. சரி, அன்னைக்கு சசிகலா அவர்கள் சொன்னதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அப்படியே அதை மற்றவர்கள்ட்ட சொன்ன ஒருவர்கள் இப்ப ஏன் அதுல சந்தேகம் கொள்றாங்க? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதே, அந்த முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதே, அவர் அம்மாவுடைய மரணத்தை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்த பொழுதுதான் அந்த திருமதி சசிகலா அவர்கள் தானே முதலமைச்சர் முயற்சி எடுத்ததா தெரியலையே. நிச்சயமா புதிய ரகசியமா இருக்கு. இல்ல, நிச்சயமாக முயற்சி. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன நடவடிக்கை அவர் எடுத்தாரு? அவர் வந்து ஒரு முதலமைச்சர், உள்துறையை கையில் வைத்திருக்கிறவர். ஒரே நிமிடத்துல முயற்சி எடுக்க தேவையில்லை. நான் நீதி விசாரணைக்கு உத்தரவிடுறேன், அவரே ஒரு நீதிபதியை நியமித்து உத்தரவிடலாம். நான் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறேன்னு சொல்லி ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியை வைத்து விசாரிக்கலாம். அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்க தேவையில்லை. இறுதி முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருந்தவர் அப்ப என்ன செய்தார்? அவர் முதலமைச்சராக இல்ல, பதவி இழந்து காபந்து சர்க்காருடைய முதலமைச்சராக, காபந்து சர்க்கார்னு ஒன்னு டெக்னிக்கலா டேர்ம்ல இல்ல, ஆட்சியை முழு சீஃப் மினிஸ்டர் இருந்த நாட்கள் அவர் எதுவும் செய்யல. முழு சீஃப் மினிஸ்டர் இருந்த பொழுது அந்த முயற்சி எடுத்த பொழுதுதான் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுறார். ஆனால் தொடர்ந்து கிடையாது. என்னுடைய கருத்தை பதிவு வச்சிருக்கேன். அதாவது மற்றவர்களும் பேசணும். இல்ல, ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது புதிய தகவலை சொல்றீங்க, நீங்க சொல்லி இருக்கிறது ஒரு புதிய குற்றச்சாட்டு. இதுவரையும் பன்னீர்செல்வம் அவர்களே அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையா சொன்னாங்களான்னு தெரியல. நான் நீதி விசாரணைக்கு நான் எடுக்க உத்தரவிடுறதுக்கு இருந்தேன், அதுக்கு முயற்சி எடுத்த போது ஓபிஎஸ்ஏ சொல்லாத ஒரு தகவல், பன்னீர்செல்வம் எடுக்காத முயற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லாத ஒரு தகவலை நீங்க சொல்றீங்க. நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செய்திகள்ல பார்த்தீங்கன்னா திரு பாண்டியராஜன் அவர்கள் அதை ரொம்ப விளக்கமா வந்து சொல்லியிருக்காரு. இந்த இப்ப நான் சொல்ற செய்தியை அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுறத கூர்மையா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை கூர்மையா தான் எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அப்படி எந்த கருத்தும் சொன்னதாக இல்லை. அந்த முயற்சி எடுத்த பொழுதுதான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து அவர் அந்த நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். இல்ல அந்த மாதிரி கிடையாது. அடுத்து
இங்கே இருக்கிற டாக்டர்கள் பயந்தாங்க போனாங்க, நீங்கள் சொல்கிறத வாதத்தை கூட வாதமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஜான் ரிச்சர்டு பிலே லண்டனில் இருக்கிற டாக்டர் எதற்காக பயப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஏறக்குறைய 10 பேருக்கு மேலே 15 நாட்கள் தங்கியிருந்து மருத்துவ சிகிச்சை அளித்தவங்க, அவங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அவங்க ஏறக்குறைய வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவங்க, ஈவன் இவங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கவங்க, அவங்க வந்து இவங்களுக்காக மாற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இருந்தால் இமீடியட்டாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே ஸ்பாட்லேயே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு சகோதர சண்டையில் நிறைய கருத்து வர்றது சகஜம். அவர் எக்ஸ் காரணங்கிறாரு, இவர் ஒய் காரணங்கிறாரு. ரைட். அவர் எக்ஸா காரணம்னு சொல்றாரு, இறந்து போன எக்ஸ் காரணங்கிறாரு, இவர் உயிரோடு சிறையில் இருக்கிற ஒய் காரணங்கிறாரு. ஓகே, என்னோட கேள்வி ஒரு அரசியல் விமர்சகராக கேட்கிறது. பொதுவா நம்ம ஊர்ல தாமிரபரணியில 17 பேர் இறந்தாங்க. அதுக்கு ஒரு நீதி விசாரணை வச்சப்ப போலீஸ் தடியடினால தான் அவங்க இறந்தாங்கன்னு அவங்க சொல்லலை. அவங்க வந்து இறந்தவங்கள தான் ப்ளேம் பண்ணி நீதி விசாரணையை வந்து நீதி அரசர்கள் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த நீதி விசாரணையும் இதுவரையிலும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக எந்த கருத்தும் சொன்னதாக அண்மை கால குறிப்புகள் இல்லை. பால் கமிஷன்லாம் ஒரு தலைமுறைக்கு முந்தினது, 80, 84, 83 அந்த காலகட்டம். அதுக்கு முன்னாடி இஸ்மாயில் கமிஷன் மிசா எக்ஸஸ் பற்றி பண்ணுற அவங்க வந்து வெளிப்படையாக பண்ணாங்க. அதில் அந்த விசாரணை கமிஷன்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. இப்போ நீதி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்றது இவங்க ஏதேனும் நீதியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இதில் பொலிட்டிக்கல் ஸ்கோர், ஒரு ப்ரௌனி பாயிண்ட் இதில் ஸ்கோர் பண்ணணும், மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்கு. உங்களோட கேள்வி நியாயமானது. இதில் வந்து இந்த மேட்ரு வந்து டிரான்ஸ்பரண்டாக இல்லை. நீங்கள் அண்ணா உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது எம்ஜிஆர் உடல்நிலை ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதுக்கு காரணம் ஜெயலலிதாவாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஒன்று வந்து இது டிரான்ஸ்பரண்டாக இல்லைன்னு சொல்லும்போது இந்த விஷயமா வந்து ஒரு விசாரணை நடத்துறதுக்கு பிரமா பேசி விஷயங்கள் இருக்காங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அந்த விசாரணை தேவைன்னு கேட்கக்கூடியவங்க. இது தொடர்பாக ப்ரூடண்டாக இவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கிட்ட அதிமுக நீக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பெட்டிஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இவங்க ஓபிஎஸ் அணியினர் வந்து இதை மக்கள் வெளியில் வந்து இது பெரிய இஷ்யூவாக ஆக்குறாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில், சாதாரண ஜனங்கள் மத்தியில் அப்படி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அதை பொலிட்டிகலைஸ் பண்ணக்கூடியவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் இவங்கள்ட்ட அந்த முகாந்திரம் என்னென்ன இருக்குங்கிறத இவங்க வந்து அங்கே போய் கொடுக்குறதா சரியா இருக்கும். எந்த வகையில் நான் சொல்கிறேன்னா, எந்த சொல்கிறேன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் எய்ம்ஸ் மருத்துவர்கள் தலையிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா இது எதிரவே இருக்கலாம். நான் வந்து இதுக்குள்ள நான் முடிவுக்கு வரல. இவங்க பிரிமா பேசி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அவர் சொன்ன மாதிரி மோடி நண்பருங்கிறாரு, நண்பராக இருந்தா கூட நமக்கு அது பிரச்சனை இல்லை. பட் இல்ல ஒரு நிமிஷம், நீங்க 2-3 பாயிண்ட் சொல்றீங்க. டிரான்ஸ்பரன்ஸா இல்ல அப்படின்றதுல நீங்க சொல்றீங்க நான் போதுமான அளவுல மக்கள் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கான தகவல்கள் வெளியிடப்படல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அதான் டிரான்ஸ்பரன்சி வந்து ரெண்டோட கம்பேரிட்டிவா சொல்றேன். அது வேற, அது வந்து உங்களுடைய பார்வை. இப்போ ரைட், அதில் நம்ம அது உங்களுடைய உரிமை. நான் கேட்கறது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அப்படின்ற ஒன்றுக்காக இப்போ வந்து மத்திய எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தாங்க. நோபடிஸ் எபோவ் போர்டு, நான் எய்ம்ஸ் மருத்துவரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இது தொடர்பான கான்ட்ரோவர்சி வந்த உடனே, அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக வந்த உடனே அவர் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இதில் இல்லை, இதில் சர்ச்சை கிளப்புறது சரியில்லைன்ற கருத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். நோபடிஸ் எபோவ் போர்டுங்கிற வார்த்தை நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும். பிரைமா பேசி இருந்துன்னு ஹோம் மினிஸ்ட்ரி நினைச்சா விசாரணை பண்ணலாம். விசாரணையில வந்து அவர் சொல்ற மாதிரி இருக்கலாம், இவர் சொல்ற மாதிரி இருக்கலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. இது ஜெயலலிதாவோட லெகசியா என்னவாகும், பொலிட்டிக்கலா என்ன தாக்கத்தை தமிழ்நாட்டில் இப்ப கட்சி தொடங்குறவங்களுக்கு இப்ப நீங்க சொல்றது வந்து நீங்க இப்ப சொல்றது வந்து இவங்க பண்றது வந்து உங்க கருத்தை தான் பிரதிபலிக்கிற அளவுக்கு பண்றாங்க. இதுல வந்து மெட்டீரியலா இவங்க பண்ணணும்னா they have to approach ஹோம் மினிஸ்ட்ரி. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அவங்க இன்னும் போவாங்க. இதுக்கு போறவங்க குடியரசுத் தலைவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஹோம் மினிஸ்டர் கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுல ஒண்ணு அவங்களுக்கு எங்க கோரிக்கையே அவங்க பிரேமா பேசி இருந்தா ஹோம் மினிஸ்ட்ரி இல்ல. அரசியல் களத்துல தமிழ்நாட்டுல இதை ஒரு அரசியல் ஆயுதமாக எடுத்து இதுக்கு ஒரு நீதி கேட்டு நெடும்பயணம் மாதிரி ஒரு நீதி கேட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் போக போறாங்க. அவர் முன்வைக்கிற முக்கியமான கருத்தாக ஜெயலலிதா மரணம், அதில் ஒரு மர்மம் இல்ல. அதுல வந்து அது மக்கள் அதை எடுத்தாலும் பன்னீர்செல்வத்தை பற்றி டி ராஜேந்தரும் அந்த மக்கள் கருத்தை மாதிரி தான் ராஜேந்தர் பிரதிபலிக்கிறார். ஆனா பன்னீர்செல்வத்தையும் பிஹெச் பாண்டியன் விமர்சிக்கிறார். இதே கருத்து நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஏன் பேசிட்டு இப்ப பேசுறீங்கிற கருத்து ஒரு வேலிட் பாயிண்ட் தான். பன்னீர்செல்வம் அணியினர் மீது டி ராஜேந்தர் வைக்கிற கருத்து வேலிட் பாயிண்ட் தான். அதாவது நாங்கள் வந்து இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் தான் கேட்குறோம், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் நாங்கள் கேட்குறோம். ரெண்டாவது எல்லா குற்ற வழக்குகள்லையுமே பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது ஒரு முன்விரோதம் இருக்கா, ஏதாவது இதுக்கு உண்டான ஒரு மூல காரணம் இருக்காங்கிறத வந்து பார்ப்பாங்க. கோர்ட்டில் சொல்லலாமே, உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா கோர்ட்டில் போய் சிபிஐ என்கொயரி ஒன்று கொடுங்களேன் அப்படின்னு கேட்கலாமே. இல்லை, அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்குறோம், நாங்கள் மக்கள் மன்றத்தில் கொடுக்குறோம். இது எல்லாமே நடக்கலைன்னா நிச்சயமாக நாங்கள் அதையும் செய்வோம். மக்கள் மன்றத்துக்கு போகிறோம் நீதி கேட்கறதுன்றது அரசியல்.
நீதி வேணும்னா நீதிமன்றத்துக்கு போகணும், ஜனாதிபதி கிட்ட போகணும், பிரதமர்கிட்ட போகணும். கட்டாயம் மக்கள் மன்றத்துல போய் நீதி கேட்கணும். எல்லா இடத்துக்கும் நாங்க போறோம். இதுக்கு உண்டான மேல் முயற்சிகள் வந்து தொடர்ந்து நாங்க இதை செய்வோம். அந்த உண்மைகளை நாங்க வெளிக்கொண்டாராம நாங்க வந்து விட மாட்டோம். ஏன்னா அம்மா அவர்களே பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையிலான அணியினருடைய இலக்கு உண்மையை வெளிக்கொண்டு வருவது. அது எந்த உண்மை, எதற்கான உண்மை, யாருக்கான உண்மை அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கிறது. நம்மோடு திரு ஸ்ரீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீனிவாசன். பன்னீர்செல்வம் அணியினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையும் அதே மாதிரி அதிமுக அதற்கு தரக்கூடிய பதிலடி பற்றி பிஜேபி எப்படி நினைக்குது? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இந்த ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்கிற கருத்தை நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் 75 நாள் சிகிச்சை பெற்ற போது அவருடைய சிகிச்சை விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது உண்மைதான். சிகிச்சை விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது மாத்திரமல்ல, எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்தார், அருண்ஜேட்லி அவர்கள் வந்தார், வெங்கையாஜி அவர்கள் வந்திருக்கிறார். இவர்கள் யாருமே கூட முதலமைச்சராக இருந்தவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ அவர் கூட அமைச்சராக இருந்தவர்களும் பார்க்க முடியல. அப்போ முதல்வருடைய இலாக்காவை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்த பொறுப்பு முதலமைச்சர் போல செயல்பட்ட பன்னீர்செல்வம் அவர்களும் ஜெயலலிதா அம்மையாரை சந்திக்க முடியல. அப்போ 2 விஷயம்தான். ஒன்று, சசிகலா அம்மையார் கூட உடன் இருந்தார்கள். அப்போலோ மருத்துவமனையிலிருந்து மருத்துவ புல்லட்டின் அதை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்போ பொதுமக்களுக்கு சந்தேகம் வருகிறது. சந்தேகம் வந்தால் நீ எங்க அணியிலிருந்து மாறி போனவர் தானே, நீ ஏன் சந்தேகத்தை எழுப்பலாம் என்று கேள்வி கேட்பதை விட இதுல மர்மம் இல்லை என்பதை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இப்போது ஆளுகிற கட்சிக்கு இருக்கிறது என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது. இப்ப ரிச்சர்ட் பிலே அவர்கள் சொன்ன கருத்து, அந்த மருத்துவ சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தந்த விளக்கம் அப்படின்றது உங்களுக்கு போதுமானதா இல்லையா? எய்ம்ஸ் மருத்துவர்கள் யாருக்கு அறிக்கை தந்திருப்பாங்க? அப்ப எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்தார்கள், இல்ல அமித்ஷாவை பார்க்கவில்லை, அருண்ஜேட்லியை பார்க்கல, வெங்கையா நாயுடு பார்க்க முடியவில்லை அப்படின்றது வேறு. ஓ பன்னீர்செல்வம் பார்க்கல. எய்ம்ஸ் மருத்துவர்கள் யாரை பார்த்தார்கள்? ரிச்சர்ட் பீலே அறிக்கை கொடுத்த மாதிரி, பத்திரிகையாளர் சந்தித்து கொடுத்த மாதிரி எய்ம்ஸ் டாக்டர்களையும் இவருக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அழைத்து அவர்களும் சேர்த்து அங்க அறிக்கை கொடுத்திருக்கணும். அவங்கள கூப்பிடவே இல்லையே. 2வது, இது நான் என்ன சொல்றேன்னா, இது மர்ம மரணம் என்று சொன்னால் யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்க சொல்லலைனா, ஆனால் ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்ட உடல்நிலையில் இருக்கிறார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ஜெயலலிதா மரணம் என்று பத்திரிகையில, ஊடகங்கள்ல, தொலைக்காட்சியில செய்தி வருகிறது. அடுத்த 3/4 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் அந்த செய்தி மறுக்கப்படுகிறது. தவறு செய்து விட்டோம். இந்த மாதிரி குழப்படி ஒரு முதலமைச்சர் மரணமடைந்த செய்தி அறிவிப்பதில் எப்படி ஊடகங்களுக்கு இவ்வளவு குழப்பம் இருக்க முடியும்? அப்ப தவறான தகவலை கொடுத்தது யார்? அப்போலோ நிர்வாகமா அல்லது கூட இருந்தவங்களா? இல்ல எந்த இடத்துல இந்த குழப்பம் ஏற்பட்டது? இதை பற்றி எல்லாம் ஒரு தெளிவு இருக்கணுமா வேண்டாமா? நீங்க நடத்தணும். எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியல் வெங்கையா நாயுடு உள்ள வந்திருந்தார். சொல்றேன் நான், யார் சொல்கிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டே இது சரியா தவறா என்று நீங்கள் முடிவு செய்கிறீர்கள். பன்னீர்செல்வம் சொல்கிறார் என்பதனாலேயே நீ இங்கிருந்து வேறு அணிக்கு பிரிந்து போனவர், அதனால உனக்கு சொல்கிற உரிமை இல்லை என்று சொல்லக்கூடாது. யார் சொல்கிறார்கள் என்பதை மறந்து விடுவோம். இல்ல பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிற பார்ப்போம். திரு ஸ்ரீனிவாசன், பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிற உரிமைக்காக நீங்கள் கொடுக்கிற உரிமை குரலை புரிஞ்சுக்க முடியுது. பன்னீர்செல்வம் அவர்கள், அதாவது இப்ப பிஜேபி ஆரம்பத்திலிருந்து ஒரே கருத்தை சொன்னால் அதுல கேள்வி வர்றது. பன்னீர்செல்வத்துக்காக பேசுறேன், நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கூட சொல்றேன். மக்களுக்கு இது போல மர்மம் இருக்கிறது என்ற சந்தேகம் வந்துவிட்டால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறேன். வழியில கனம் இல்லைன்னா வழியில ஏன் பயம்? நல்ல வேளை விசாரணை கமிஷன் கேட்டீங்க, எந்த தவறும் இல்லை. நான் விசாரணை கமிஷன் போடுறேன்னு அறிவிக்க வேண்டியதானே. நிச்சயமாக விசாரணை வேணும்னா சிபிஐ விசாரணை கேட்க வேண்டியது. சார், ஊழல் இல்லாத ஒருத்தர் என்ன சொல்வார்? நான் உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றேன், நான் என் மேல விசாரணை கமிஷன் வைங்க, நான் ஊழல் இல்லை என்பதை நிரூபிக்கிறேன் தான் நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி மரணத்துல மர்மம் இல்லை என்பதை ஒரு கமிஷன் வச்சு, நீதிபதியை வச்சு அறிவிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இதுல எதுக்கு ஊடகமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போக வேண்டியதானே. இதை ஏன் இவ்வளவு ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆக்கணும்ன்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை. சீரியஸ் இஷ்யூவாக யார் ஆக்குகிறார்கள் கேள்வி எஞ்சி நிற்கிறது. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு பழனிசாமி, அரசின் சார்பில்
அதிமுக தரப்பில் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அந்த கட்சியினுடைய பொருளாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த பிஹெச் பாண்டியன் அவர்கள் கோரிக்கை வச்ச நேரத்தில், பொன்னையன் கோரிக்கை வச்ச நேரத்தில் அவர் சொன்ன ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து, அவருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பற்றி எய்ம்ஸ் மருத்துவமனை டாக்டர்கள் மத்திய அரசாங்கத்திட்ட அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதற்கு பிறகு அம்மாவுடைய மரணம் நியாயமற்ற வகையிலும் உண்மைக்கு முற்றிலும் புறம்பாகவும் மக்கள் மத்தியில் அடிப்படையில் சந்தேகங்களை உருவாக்குற வகையிலும் அவருடைய மரணம் பற்றி பேசுவது அவருடைய புகழுக்கு இழுக்காகிவிடும் என்பதை அன்பு கூர்ந்து நினைவில் வைத்துக் கொள்ளணும்னு அவர் சொல்கிறார். இது விசாரணைக்கு அஞ்சி சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னு இதை பார்க்கணுமா, அல்லது உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுடைய லெகசி அப்படின்னு ஒன்று, வரலாறு அப்படின்னு எழுதுனா பிறப்பு, வாழ்வு, அடைந்த பதவிகள், தொட்ட உச்சம், அதே போல் அவருக்கு ஏற்பட்ட சவால்கள், அவர் சந்தித்த நெருக்கடிகள், அவருடைய இன்னொரு பக்கம் மைனஸ், சிறைக்கு சென்றது, எதிர்கொண்ட வழக்குகள், எதிர்கொண்ட புகார்கள் அப்படின்றதோட நிற்காமல் அவர் மரணம் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சை புகார் அப்படின்னு இருக்கிறதுன்றது ஒரு தலைவருடைய லெகசியை, புகழை வந்து குலைச்சிரும் அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார். அதை நீங்கள் ஏற்கிறீங்களா? அதாவது நாங்கள் வந்து அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2011 அம்மா அவர்கள் சொன்னது வேற யாரும் இல்லை, இந்த குடும்பம் எனக்கு எதிராக சதி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அம்மா அவர்கள் 2011 சொல்லி இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும் இயக்கத்தை விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க. திருமதி சசிகலா அவர்களை மட்டும்தான் உள்ள அனுமதிச்சாங்க. அனுமதிக்கிற போதும் கூட திருமதி சசிகலா அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் வந்து, நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட மாட்டேன், எனக்கு எந்த அரசியலும் வேண்டாம், கட்சியோ அரசியலோ எதுவுமே வேண்டாம், உங்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரே ஒரு பாக்கியம் மட்டும்தான் வேணும் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து தான் அவங்க வந்து உள்ளே போனாங்க. அம்மா அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அவங்க குடும்பத்தை சார்ந்த வேற யாரையுமே அம்மா அவர்கள் வந்து உள்ள சேர்த்துக்கல, இறுதி வரைக்கும் சேர்த்துக்கல. எங்களுடைய சந்தேகமே அம்மா அவர்களே அவருக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்று சொன்னவர்கள் அடுத்த நாள் காலையில் ராஜாஜி ஹாலில் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொண்டால் ஒரு தலைவர் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதற்கு பிறகு கன்வின்ஸ் ஆகி அவங்கள மீண்டும் அழைக்கிறாங்கனாலே அவர் மீதான தவறுகளை ஒருத்தர் தான் அழைச்சாங்க, மற்றவங்களை யாரையும் அழைக்கல. ஆனா அடுத்த நாள் காலையில ராஜாஜி நீங்க புகார் சொல்றது வந்து ராஜாஜி ஹால்ல ஜெயலலிதா உடலை சுற்றி நின்று கொண்டிருந்தவங்க இல்ல, ஜெயலலிதா யாரை ஏற்றுக்கொண்டாரோ எல்லாரும் நீங்க புகார் சொல்றது இல்ல. அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கு மேலேயும் நாங்க இது கலெக்டிவ்ங்கிறதா எங்களோட இது. சரி, இதை எப்படி பார்க்கணும்? இது புகழுக்கு அதுல இன்னொரு விஷயம், அவங்க பாரதிய ஜனதா கட்சி அவர் சீனிவாசன் கூட சொன்னார். இப்ப அவங்க அமித்ஷா வந்த பொழுதும் அவர் அருண்ஜேட்லி வந்த பொழுதும் அப்போதும் அவர்களும் அம்மாவை பார்க்கவில்லை. அப்போ அவங்களுக்கும் திருமதி சசிகலாவால் என்ன செய்திகள் சொல்லணுமோ அதுதான் சொல்லப்பட்டது. அப்படி இருக்கிற போது நிச்சயமா அருண்ஜேட்லி அவர்களால் முடியாதது, அமித்ஷா அவர்களால் முடியாததை அதை தாண்டி திரு பன்னீர்செல்வம் வந்து அவங்க சசிகலா அவர்கள் இடத்துல வந்து ஒரு விவரங்களை பெற்றிருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். அமித்ஷாவோ ஜெட்லியோ இன்றைக்கு மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு அவங்க சொல்லலை, மருத்துவமனைக்கு வந்த வெங்கையா நாயுடு சொல்லலை. இன்னைக்கு சொல்றவர் மருத்துவமனையிலேயே கூட இருந்தவர், டெய்லி காலையும் மாலையும் போனவர், அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 மாதம் ஆட்சியில் இருந்த ஒரு தலைவர் சொல்றதுனால அந்த கேள்வி தவிர்க்க முடியாத ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது இந்தியாவினுடைய ஒரு நிதி அமைச்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு ஆளுகிற கட்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் கூட அம்மாவை வந்து சந்திக்க முடியல. இதெல்லாம் தான் சந்தேகத்தை வலுப்படுத்துது. அப்போ அதுக்குண்ட உரிய விளக்கத்தை சொல்லணும், இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நீதி விசாரணையை வந்து அமைக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை. இந்த நீதி விசாரணை, இந்த கோரிக்கை ஏற்கப்படுமா? ஏற்கப்படணுன்ற கோரிக்கையில் நியாயம் இருக்கா? பேர் இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு திருமதி சசிகலா வழங்கிய பேட்டியில் தமிழ்நாட்டில் ஒரு நேர்காணலை நீங்கள் தான் முதலில் செய்தீர்கள். அதுதான் ஒரே பிரத்யேகமான நேர்காணல். எந்த விசாரணைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அதை ஒட்டி பிறகு நடந்த தொடர் செய்தியாளர் சந்திப்புகளில், ஊடகவியலாளர் சந்திப்புகளில் அதே கருத்தை அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார்கள், நாங்கள் விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம் என்று. ஒரு விஷயம் நண்பர் டி ராஜேந்தர் சொன்னதை சுட்டி காட்டினார். இது ஓபிஎஸ் உடைய அரசியல் சந்தர்ப்பவாதம். தனக்கு பதவி எப்போது போனதோ அப்போதிருந்தே அவர் இந்த பிரச்சனையை எடுக்கிறார். இதை ஜெயலலிதா இல்லத்தை நான் நினைவிடமாக்குவேன், ஏன் நீங்கள் 60 நாட்களில் அதை நினைவிடமாக அறிவித்திருக்க முடியாதா என்கிற கேள்வி எழுகிறது.
அதற்கு பிறகு இந்த 60 நாட்களில் நீங்கள் நீதி விசாரணை கொஞ்சம் வலிமை பெற்றுட்டு பொலிட்டிக்கலா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணலாம், ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு பண்ணலாம் அவர் பொலிட்டிக்கலாக நினைச்சிருக்காரா? தோற்றுவிட்டு அவர் இதை செய்கிறார். ஜெயலலிதாவை தாண்டி அவரால் யோசிக்க முடியவில்லை என்றும் நான் பார்க்கிறேன். ஜெயலலிதாவை தாண்டி அவருக்கு ஒரு அரசியல் தெரியவில்லை. அப்படிதான் அவர் தனது அரசியலை ஜெயலலிதாவை சுற்றி வடிவமைத்து கொண்டார். இப்போது அதை தாண்டி, அந்த இமேஜை தாண்டி அவர் போக முடியவில்லையா? நெடுவாசல் பிரச்சனை இருக்கிறது, நீட்டு பிரச்சனை இருக்கிறது, மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றன. அவர் ஒரு தலைவராக மேலெழ வேண்டும் என்றால் எப்படி அவர் சசிகலாவை எதிர்த்த போது மக்களுடைய செல்வாக்கு இருந்ததோ அந்த செல்வாக்கை அவர் மெல்ல மெல்ல இழந்து மற்றவர்களுக்கு நீட்டு, மற்றவர்களுக்கு நெடுவாசல். அதிமுகவிலிருந்து அதிருப்தியில் ஒரு அணி இருக்கும்போது அவர்களை பொறுத்தவரையிலும் அந்த கட்சியை கைப்பற்றுவது அல்லது கட்சியை காப்பாற்றுவது இதுதான் பிரதானமாக இருக்கும். அதற்கு என்ன உண்டோ அதைத்தான் பேசுவார்கள். இல்லை, பொது பிரச்சனைன்றது அவங்களுக்கு இரண்டாவதாக தான் வரும். அது தீபாவுக்கும் சரி ஓபிஎஸ்ஸுக்கும் சரி, அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசினால்தான் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அது நீங்கள் ஜெயலலிதாவை தாண்டி அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும். அது ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கும் போதும் சரி, இப்போதும் சரி, தீபாவும் ஓபிஎஸும் தவறான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். எம்ஜிஆர் கட்சியை விட்டு வரும்போதும் பெரிய அளவில் ஒன்றும் மக்கள் பிரச்சனையை பேசின மாதிரி தெரியல. ஜெயலலிதா பெரிய அளவு பேசினல. எம்ஜிஆர் ஜெயலலிதா பாணியை தான் தீபாவும் கடைபிடிப்பாங்க. மக்கள் என்ன செய்கிறாங்கங்கிறது தீர்ப்பில் தான் தெரியும். நீங்கள் தலைவருக்கு புகழை பற்றி சொன்னீங்க. ஜெயலலிதா மிகப்பெரிய புகழை அதிமுக பெற்றாங்க, எம்ஜிஆராலே பெற முடியாத புகழை பெற்றாங்க. இது நான் கொஞ்சம் கிரானிக்கலாகவே சொல்கிறேன். 2006 அவங்க தோத்தம் பிறகு அவங்க மதுரை மேற்கு இடைத்தேர்தலில் வெறுமனே விஜயகாந்தை எதிர்கொள்ளதுக்கு வைகோவின் துணையை நாடி தான் அவங்க இன்னும் முடிஞ்சு அப்படியுமே திணறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அதே ரெட்டையில சின்னத்தை வச்சு 22% ஓட்டு தான் எடுத்தாங்க. சென்னை மாநகராட்சி தவிர மற்ற எல்லா மாநகராட்சியிலும் இவங்க வைகோ கூட இருந்தும் அதே ரெட்டையில சின்னத்தில் நின்று இவங்களை விஜயகாந்த் விரட்டிட்டாப்புல. எல்லாத்துக்கும் மேலே மகுடம் வச்சது மாதிரி இதே ஜெயலலிதாவுக்கு புகழுக்கு மகுடம் மாட்டு பெண்ணவர இடைத்தேர்தலில் அவங்க ரெட்டையில சின்னத்தில் 3வது போய் டெபாசிட் இழந்தாங்க. அந்த ஜெயலலிதா 2011 பிறகு இஸ் எ லீடர் எபோவ் பார்ட்டி. உள்ளாட்சி தேர்தலில் 40% வாக்கு எடுக்கிறாங்க. மக்களவை தேர்தல் அது திமுகவுடைய சரிவோட சேர்ந்தும் அது ஓகே ஓகே ரேஸ் அதோட சேர்ந்தே வருது. சூழல் 2009 முள்ளிவாய்க்கால் 2G DMK ஓட ஸ்லைட் ஆரம்பிக்குது. சூழல் இருக்குது. ஆனா எல்லாமே சூழல். அதுல ஜெயலலிதாவுடைய கிராஃப் ஏறுது. எல்லாமே சூழல் தானே. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல வெற்றி பெற்றது சூழல் தானே. திண்டுக்கல் வெற்றி தமிழகத்தில் எம்ஜிஆர் கிடைச்சதா? அது எல்லாமே நான் ஆதாரப்பூர்வமா சொல்றேன் எதுனாலும். ஆக 44% வெற்றிங்கிறது கட்சியை மீறி ஜெயலலிதாங்கிற ஒரு நீங்க சொல்றது அந்த இண்டிவிஜுவலோட ரிஃப்ளெக்ஷன் அவங்களோட வாய்ப்பு இருக்கு. பீர் கருத்தை நீங்க மறுக்கிறீங்க. மக்கள் பிரச்சனையை பேச வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ ஜெயலலிதாவுக்கு அன்னைக்கு உதிர்ந்த மயிர்கள்னு 4 பேரை தூக்கி வீசினாங்க. அங்க கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க ஜெயலலிதாவை சேவல்ல வெற்றி பெற செய்தாங்க. உதிர்ந்த மயிர் சொன்னதை பற்றி அவங்க கவலைப்படல, அந்த வாக்காளர்கள் கவலைப்படல. அதே இது ஏன் தீபாவுக்கு நடக்கக்கூடாது? நடக்கும் நான் சொல்ல வரல. நடக்குதா நடக்கலையாங்கிறது மக்கள் தீர்ப்பு, வாக்காளர்கள் தீர்ப்புல தான் தெரியும். அது சசிகலாவா பன்னீர்செல்வமா தீபாவாங்கிறது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். ஜனநாயகத்துல மக்கள் தான் எஜமானர்கள். ஒரு தீர்ப்போம். பரவாயில்ல. தீபா அவர்கள் மீது ஒரு அதீதமான நம்பிக்கை நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லலையே. ஜெயலலிதா வரும்போது எப்படி இருந்தீங்க? ஜெயலலிதா உடன்கட்டை ஏறுவான்னு சொன்னாங்க. அது என்ன பெரிய டீசன்ட் பேச்சா? அப்ப எம்ஜிஆர் உடன்கட்டை ஏன் சேரணும் ஜெயலலிதா? இல்ல, அடுத்தால விஷம் வைத்து கொன்னாங்க, இந்த மோர்ல விஷம் வச்சு கொன்னாங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி நீங்க அது என்ன நியாயமான பேச்சா? அதனால மக்கள் தான் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்ல. மக்கள் மல்டிபிள் ரீசன்ஸ்ல ஓட்டு போடுவாங்க. இன்னைக்கு அப்படி ஏதேனும் ஒரு 4 ரீசன் ஜெய தீபா அவர்களுக்கு சாதகமாக போகணும்னு நீங்க நம்புறீங்க? ரஜினிகாந்த் களத்துல வந்தா கூட ரஜினிகாந்த் கூட சாதகமா வரலாம். அது வேற. தீபாவுக்கு ஆதரவாக ரஜினிகாந்த் வரலாம். லீடரா வந்தான்னு சொல்றேன். அவர் சொன்னதுல சரி, நான் அதுல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அதிரடியான மனிதர் அல்ல. அதாவது ஒரு அடிப்படையில் அந்த மனிதருடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு தடாலடியாவோ ஒரு அதிரடியாவோ செய்யக்கூடியவர் அல்ல. அவர் ஒரு 60 நாள் இருந்தா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி 100 முறை யோசித்து தான் செய்வார். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசித்து தான் செய்வார். அதனால அந்த 60 நாள்ங்கிறது அவருக்கு மிக குறுகிய காலகட்டம். அதனால நீங்க உடனே தடாலடியா அவர் ஏன் நீங்க உடனே சிபிசிஐடிக்கு ஆர்டர் பண்ணல, உடனே ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ணல, உடனே ஏன் அது அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவரை இந்த இயக்கம் இழந்திருக்கிறது. அதனால அவர் நிதானமாகத்தான் செயல்படுறார். 2 மாதம் கேட்காம இருந்ததுக்கு அவருடைய நிதானம், அவருடைய இயல்பு காரணம். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கின்ற இயக்கத்தில் முதலமைச்சராக ஆகிறதுக்கு எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்கிறாருன்னா அதை நான் பொதுமக்களுடைய பார்வைக்கே விட்டுறேன்.
ஏறக்குறைய 1977 இன்றைக்கு வரை எம்எல்ஏவா எனக்கு மட்டும் தான் தகுதி நான் இல்ல, அவரே சொல்றேன். இல்ல இல்ல அவரை வந்து ஜெயலலிதா தான் இல்ல, முதலமைச்சராக அதாவது ஆக்கினார். நான் முதலமைச்சராக இருந்தால் அதிமுக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த இயக்கம் அழிந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 1977 இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கக்கூடிய கே செங்கோட்டையன் இருக்கிறார். எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இல்லாத அறுதியும் தகுதியும் இருக்கு. செங்கோட்டையனும் தோத்துருக்கிறார். ஏறக்குறைய 2096 ஒரு முறை மட்டும் 2001 தான் இவர் சட்டமன்றத்தை பார்க்கிறார். அவரை முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்த டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு மனதால் நொந்து கொண்டிருக்கிறார். யாரை தவறான நபரை அடையாளம் காட்டிவிட்டோம் என்று இன்றைக்கு நொந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து நம்ம பெரிதா இயக்கம் பெரிதான்னு பார்க்கிற போது வந்து இயக்கம் தான் நிச்சயமா வந்து நம்ம இயக்கத்தை தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நோக்கம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவை தருகிறேன் என்று சட்டமன்றத்தில் சொல்கிறது. இவர்களும் சிரித்துக்கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு சொற்ப அரசியல் காரணங்களுக்காக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கிலே அம்மாவை சிறைக்கு அனுப்பி அவர்களுடைய அரசியல் அத்தியாயத்தை முடித்துவிட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய கருத்தை சொல்றேன். அரசியல் வாழ்க்கையில் இருந்து அம்மாவை சொன்ன பிறகு திமுக தொடுத்தது அரசியல் காரணம், அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தமிழக அரசுக்கு என்ன ஊழலை பற்றி இது பண்றதா இருந்தா அவங்க டிஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா நாங்க 10% அவங்க 200 என்ன காரணத்துக்காக செய்தாலும் நீதிமன்றம் அது அரசியலா பார்க்கல. இருக்கட்டும், நீதிமன்றம் அது அரசியலா பார்க்கல. இவ்வளவு விமர்சனங்களை வைக்கின்ற இவர்கள் அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் 35 ஆண்டுகளாக சசிகலா அம்மையாரை, இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்களை தொடர்ந்து தன்னுடைய துணையாக வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை மறுக்க முடியாது. அதே போல 1996 ஒரு மிகப்பெரிய இடையூறு வந்து இந்த வழக்கு வந்தபோது அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த கூப்பா கிருஷ்ணன், இந்திரகுமாரி, மருகாபுரி பொன்னுசாமி உள்ளிட்ட 7-8 அமைச்சர்கள் இவர்களை விட்டு சென்று விட்ட போது அன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. 2001 திரும்பவும் அமைச்சரவை அமைத்ததுக்கு பிறகுதான் எல்லாமே வந்தாங்களே தவிர அன்றைக்கு வந்து கூடவே இருந்து அன்றைக்கு இந்த தீபா வரவில்லை. நீங்கள் சொல்கிறீர்களா ஐயா அவர்கள் தீபா பேரவைக்காக நான் என்ன சொல்றேன்னா சசிகலாவா பன்னீர்செல்வமா தீபாவளி மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். நான் தெளிவா சொல்றேன் மக்கள் பல்வேறு மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். நீங்க புரிஞ்சுறீங்க, மக்கள் தீர்ப்பளிக்கிட்டு பொறுத்துருங்க சார். தவறான உள்நோக்கத்தை பொறுத்துருங்க சார். இந்த தீபா அவர்களை 33 ஆண்டுகளாக அம்மா அவர்கள் விடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்னைக்கு 96 அவர்கள் சிறைக்கு சென்று அவர்கள் சிரமப்பட்ட போது இந்த தீபா வரவில்லை. அதனால வந்து இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக இந்த அளவோட சுருக்க வேண்டாம். வேறொரு பகுதி இந்த விவாதத்துல இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா ஜெயலலிதா ஏன் சார் உடங்கட்ட ஏறணும் எம்ஜிஆருக்கு? அது என்ன சார் கீழ்த்தரமான அரசியல் பண்ணாங்க? ஜெயலலிதா ஒரு கெஸ்ட் பேசணும். ஒரு நிமிஷம். திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் தொடங்கலாம். இந்த விவாதத்தினுடைய இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. இது மரணத்துல நீதி வேண்டும் அப்படின்றதுல ஜெயலலிதா எனக்கு வந்து தெய்வம் கிடையாது. ஜெயலலிதா கடன்கட்ட யாருன்னு சொன்னதும் மோரல விஷயம் கூட சொன்னதும் கீழ்த்தரமான அரசியல் பண்ணாங்க. ஜெயலலிதா நல்ல அரசியலும் பண்ணிருக்காங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. அது ஒரு பிரச்சனை இல்ல. ஜெயலலிதா மேட்டர் இல்ல. உடன்கட்ட யாருன்னு சொன்னது கீழ்த்தரமான அரசியல். அந்த அரசியல் வந்து இல்ல மரணமடைந்து விட்ட ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு நிமிஷம் சீனிவாசன் கேட்கணும். ஒரு நிமிஷம் இல்ல பாரதி நேரம் இல்ல. வேற ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி பாரதி வேற ஒரு விஷயம் டாக்டர் கொன்னுட்டாங்க. பாரதி வேற ஒரு விஷயம் பேசணும். கஷ்டப்பட்டு நீங்க அட்மிஷன் பாரதி ஒரு நிமிஷம் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்கணும். இல்ல இந்த விவாதத்தினுடைய இன்னொரு பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும். ஒன்று நான் என்ன சொல்றேன், மரணமடைந்து விட்ட ஒரு முதலமைச்சரை கீழ்த்தரமாக என்ற வார்த்தையை பயன்படுத்தி தவிர்க்க நினைக்கிறேன். எந்த நண்பர் ஒருவர் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்றீங்க? தவிர்த்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போ இரண்டு கேள்வி என்னங்கய்யா, 2 கேள்விகள் எனக்கு மனசுல இருக்கு. ஒண்ணு, எந்த ஒரு இடத்திலுமே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தனக்கு அப்புறமான அரசியல் வாரிசு சசிகலா தான் என்று சொல்லி அவர்கள் எங்கேயுமே அடையாளம் காட்டவே இல்லை. இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு பின்னால சசிகலா அம்மையார் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல அடையாளம் காட்டியிருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை கொள்கை பரப்பு செயலாளராக மாத்தினாரு, ராஜ்யசபா எம்பியா வச்சிருந்தாரு. அந்த மாதிரியாக அடையாளம் காட்டப்படாதவர் சசிகலா. அவர் திடீர்னு அவர் மரணமடைந்ததுக்கு அப்புறம் அவர் முதல்வராக கூடிய அளவிற்கு அவருக்கு முக்கியத்துவம் வருகிறது என்பது முதல் சந்தேகம். இரண்டாவது விஷயம் சொல்றேன், சொல்லி இருந்தா யாருமே மறுக்க மாட்டாங்க. பன்னீர்செல்வம் உட்பட யாரும் மறுத்திருக்க மாட்டாரு. 60 நாள் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக அனுமதித்து விட்டு திரும்ப அவரை மாற்றுகின்ற முயற்சியில் ஏன் ஈடுபடுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. சரி, அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இவர்கள்? மறுநாளே இவங்களே முதலமைச்சராக இருக்க வேண்டுமே, யாருமே எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்களே. 60 நாள் இவரை பதில் சொல்லிருக்காங்க. துக்கத்துல இருந்தா பதில் சொல்லிருக்காங்க. நம்ம இன்னொரு பார்ட்டுக்கு வரணும். ஆசைப்பட்டார்கள். ரைட், அதுக்கு வந்து நான் துக்கத்துல இருந்து அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. அது பாயிண்ட் இல்லை. இப்போ உங்களை கேட்கிறது, இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார்.
இன்றைக்கு இந்த நிலைமையில் அதிமுக அழிந்து விட்டது, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழியும் தருவாயில் இருக்கு, மக்கள் ஓட்டு சதவீதத்தை வைத்து அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது, கொள்கை தலைமை முடிவுக்கு வந்து விட்டது, அவங்களுடைய கொள்கை தலைமை முடிவுக்கு வந்து விட்டது, புதிய தேடலை மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்றார். அதிமுக அழிந்து விட்டது அப்படின்ற முடிவுக்கு திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த அடிப்படையில் வர்றார்? திரு ஸ்ரீனிவாஸ். அதிமுக அழிந்து விட்டது என்று எங்களது அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது முற்றிலும் சரியான வார்த்தை தான், சரியான கணிப்பு என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் அவருக்கு அரசியலில் ஒரு 30 வருட பாரம்பரியமும் அனுபவம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார், பல அரசியல் தலைவருடன் நெருக்கமாக அவர் பழகி கொண்டிருக்கிறார், அவர்கள் மக்களிடமும் நெருக்கமாக இருக்கிற ஒரு அமைச்சர். அவர் சொல்லுகிற கருத்தை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிஜேபி சார்பாக நாங்கள் சொல்லுகிற வர விஷயம். 2 அணியாக பிரிந்திருக்கிறது. இன்னைக்கு வழக்கமா நாம் என்ன பார்க்கிறோம், ஒரு கட்சி என்பது உடையும். ஆனால் இப்போது அதிமுக குறிப்பா சசிகலா அம்மையார் தலைமையில் இருக்கிற அதிமுக என்பது உடையல, கரையுது. ஏனால் மக்கள்கிட்டையும் சரி அதிமுக தொண்டர்கள்ட்டையும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இந்த சசிகலா அம்மையாருடைய தலைமையை, தினகரன் அவருடைய தலைமையை கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அந்த கட்சி என்பது அதற்கு ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. 2வது விஷயம் சொல்றேன் நான், அதிமுக என்கிற கட்சியை எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற 2 ஆளுமைகளால உருவாக்கப்பட்ட கட்சி, அந்த 2 ஆளுமைகளால கட்டி காக்கப்பட்ட வந்த கட்சி. இன்னைக்கு அதிமுக கட்சி இருப்பதற்கான ஜஸ்டிபிகேஷன் எங்கே இருக்கு என்றால் அந்த மாதிரியான ஒரு ஆளுமை இல்லை. அந்த ஆளுமை இல்லை என்று சொன்னாலே அது அழிந்து விடக்கூடிய தன்மை உடைய ஜெயலலிதான்ற ஒரு ஆளுமை வருகிற வரையிலும் மிக சரியாக கணித்திருக்கிறார். 2 பேருமே சமமாக திரு ஸ்ரீனிவாசன் 2 பேருமே சமமாக பார்க்க முடியாது. எம்ஜிஆர் மறைகிற வரை அவர்தான் அசைக்க முடியாத தலைவர், அவர்தான் எம்ஜிஆர் அதிமுகவுடைய நிறுவன தலைவர். ஜெயலலிதா அவர்கள் அதற்கு பிறகு அந்த இயக்கத்தை முன்னெடுத்தவர். எனவே அந்த 2 பேரும் தான் அந்த இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் மறைகிற வரையிலும் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொருவர் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் அப்படின்னு சொல்லி 88 யாரும் கருதவில்லை. அதிமுகவில் அந்த கட்சியைச் சேர்ந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், நிர்வாகிகள் ஜானகி அணியின் பக்கம் போனாங்க. ஜெயலலிதா அவர்களை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளல. ஆனால் மக்கள் பின்னால் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கட்சி தலைவர்களும் யார் ஏற்கலையோ அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அது வரலாறு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த அடிப்படையில் ஒரு தலைமை இறந்து விட்டது, வரலாறுல நீங்க சொல்றது சரியா, நீங்க சொல்றது சரிதான். ஆனால் அந்த வரலாறை பார்ப்பதற்கு இன்னொரு பார்வை இருக்கு. ஒரு நிமிஷத்துல முடிச்சிடறேன் நான். வரலாறை பார்ப்பதற்கு இன்னொரு பார்வை இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு நீக்கப்பட்ட போது அதுல எம்ஜிஆருக்கு பின்னால ஒரு எம்எல்ஏ கூட வரல. ஆனால் ஒட்டுமொத்தமான அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எம்ஜிஆர் பக்கம் தான் இருந்தாங்க. நீங்க ரோட்ல எம்ஜிஆர் படம் ஒட்டாமல் ஒரு கார் கூட போக முடியாது என்ற அளவுக்கு 1972 தமிழகத்தினுடைய நிலைமை இருந்தது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாரும் கட்சியை உடைந்து வெளியில வரும்போது ஜெயலலிதா அம்மையாருடன் மிக குறைந்த அளவில் எம்எல்ஏக்கள் தான் வந்தாங்க. ஆனால் கட்சி தொண்டர்களும் சரி, பொதுமக்களுடைய அனுதாபமும் சரி ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. ஆனால் இன்று நிலைமை முற்றிலும் வேறாக இருக்கிறது. சசிகலா அம்மையார் பின்னால கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. கட்சி தொண்டர்கள் நிச்சயமா அவர்கள் சசிகலா அம்மையார் பக்கம் இல்லை, பொதுமக்களை பற்றி கேட்க வேண்டியது இல்லை. இந்த ஆட்சியின் மீது, இந்த கட்சியின் மீது மிகப்பெரிய அளவு அதிருப்தி இருக்கிறது. அதனால நாங்கள் சொல்லுகிறோம், பிஜேபியிலிருந்து அதிமுக கட்சி நீண்ட நாள் நீடிக்காது என்பதில் எங்க சந்தேகம் இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்னும் 1 மாத காலத்தில் நடக்க இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப நன்றாக தெரிந்துவிடும். அதிமுக கட்சி தமிழகத்தில் அது சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கட்சி என்பது உள்ளாட்சி தேர்தலில் வெளிப்படுத்த தெரிந்துவிடும். அதனால சொல்லியிருக்கிறார் எங்க அமைச்சர், அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் இருந்து இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் அமைப்பு ரீதியாக எங்களுடைய அமைப்புகள் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாதிரி மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் பூனை கண்ணை மூடிக்கொண்டு உலகம் இருண்டு விட்டது என்பதை சொல்வதை போல இவர்கள் ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தலைவருமே இன்னொரு தலைவரை காட்டிவிட்டு சொல்வதில்லை. அண்ணா அவர்கள் தம்பி வா தலைமையேற்கவா என்று நாவலர் நெடுஞ்செழியனை காட்டி சென்றார். ஆனால் நாவலர் நெடுஞ்செழியன் முதல்வராகவில்லை. அன்றைக்கு முதல்வராக கருணாநிதி அவர்கள் வந்தார். அதே போல எம்ஜிஆரை யாரும் முன்னிலைப்படுத்தவில்லை. அதே எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை முன்னிலைப்படுத்தி நீங்க தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்களான்னா அப்படி கிடையாது. எம்டி வேக்கம் வில் ரீப்ளேஸ். எது வெற்றிடம் ஏற்படுகிறதோ அந்த இடத்தை யாரால் இட்டு நிரப்ப முடியுமோ, எந்த தலைமையால் இட்டு நிரப்ப முடியுமோ அதுதான் அரசியல். இன்றைக்கு 2780 பொதுக்குழு உறுப்பினர் யுனானிமஸ்லி இந்த ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே அவங்க வரல பொதுக்குழு கூட்டத்துக்கு. இவங்க தேர்ந்தெடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ரிப்போர்ட்டை கொண்டுட்டு போயஸ் கார்டனுக்கு சென்று அவர்களை பதவியேற்க கூட்டார்கள். அதனால இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக மாற்றி பேசுகின்ற சூழ்நிலையில அது
அது மாதிரி எல்லாம் பேச முடியாது. ராஜ்யசபா அடுத்து, MP ஆக்குனாரா இன்றைக்கு இல்லையா? 1.5 லட்சம் தொண்டர்களை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு வேணும்னா எங்களுக்குள்ள பிரிவு இருக்கலாம், நாளைக்கே நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கலாம். இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கரைந்து போவதால் இன்னைக்கு நெடுவாசல்ல நடக்கின்ற போராட்டம் கூட இவர்களை எதிர்த்து தான் நடக்குதே தவிர தமிழக அரசை எதிர்த்து நடக்கவில்லை. எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் குலச்சூட முடியும் என்று கனவு காணுகின்ற சூழ்நிலையில அவர்களுடைய கனவை இன்னைக்கு ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க. என்னன்னா அதிமுக அழிஞ்சு போயிடுச்சு, அடுத்து திமுக அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சிச்சு, நம்ம தான் நாளையில இருந்து அப்படின்னு முடித்துக் கொள்கிறார்கள். அதுதான வழிய கனவுன்னு சொல்றீங்க. திரு ஸ்ரீனிவாசன் குறுக்கிட்டீங்க, ஒரு நிமிஷம். திரு ஸ்ரீனிவாசன் சுருக்கமா. இல்ல அவர் பெரிய ஐயா என்ன சொன்னாருன்னா, முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் யாரையும் அடையாளம் கட்டலன்னு சொன்னார். நானும் ஒத்துக்கிறேன், இவங்க தான் முதலமைச்சர்னு அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் கொள்கை பரப்பு செயலாளராக கொண்டு வந்தாரா இல்லையா? ராஜ்யசபா எம்பி ஆக்குனாரா இல்லையா? தேர்தல் பிரச்சாரம் அந்த அம்மா பண்ணாங்களா இல்லையா? இதெல்லாம் கட்சியில அவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி அண்ணாதுரை இருக்கும்போது கூட எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருந்தது. எம்எல்ஏவா இருந்தார், கட்சியினுடைய பொருளாளராக இருந்தார். இப்படி கட்சியில அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி தான் பொருளாளராக இருந்தார், எம்ஜிஆர் அல்ல. அறிஞர் அண்ணா அவர்கள் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார், சசிகலா அம்மையாரை கட்சியிலேயோ ஆட்சியிலேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல அடையாளம் காட்டினாங்களான்னு நான் கேட்கிறேன். எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, உறுப்பினர்கள் யுனானிமஸா செலக்ட் பண்ணிட்டாங்க. அரசியல் ஞானமா உங்களுக்கு இருக்குது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டனும் எதிர்பார்ப்பது திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இந்த இயக்கத்திலிருந்து தள்ளி வைத்துவிட்டு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களது ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டு அடிப்படை தொண்டர்கள் 1,67,00,000 பேரும் தேர்ந்தெடுத்து ஒரு பொதுச் செயலாளரை வைத்து இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில பல முறை சொன்னார், இந்த வருஷம் உறுதியா நடக்கும், எவ்வளவு ஆருடம் சொன்னார். கடைசியா அதை திரு ஓபிஎஸ் அவர்களும் பிரதம அமைச்சரும் சேர்ந்து தான் அதை நடத்தி கொடுத்தாங்க. அதனால இந்த மாதிரியான ஆர்டர் கொடுத்தவங்க மெரினால கூடின மக்கள், மாணவர்கள், அதற்கு பின்னாடி இல்லாம நடந்தது இல்ல. அதுல அவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜல்லிக்கட்டு நடக்காத காலத்துல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார், மோடி அவர்கள் பிரதமராக தான் இருந்தாங்க. இல்ல, அவர் முதல்ல அதை மிஸ்லீட் பண்ணிட்டார். உறுதியா நடக்கும் கேட்கிற திரு ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற 2 பெரும் ஆளுமைகள் இன்னைக்கு இல்ல, அந்த கட்சி தலைமை இல்லாத இயக்கமா இருக்கு. எனவே நீங்க பன்னீர்செல்வம் அவர்களே, இப்ப சசிகலா அவர்களை ஏற்கலன்னு நீங்க சொல்றீங்க, பன்னீர்செல்வம் அவர்களே எம்ஜிஆரும் ஜெயலலிதாவை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நாளைக்கு நீங்க கட்சியை காப்பாத்திடுறீங்க, அப்படியே காப்பாத்தினாலும் உங்க பாணியில இருந்து நீங்க காப்பாத்துறீங்கனாலும் பிஜேபி உங்களால் தக்க வைக்க முடியாது, நீங்க அழிந்து போன இயக்கம் அப்படின்னு பார்க்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, தலைவரில் இருந்து தலைவரால் ஈர்க்கப்பட்டு தொண்டர்கள் வந்தார்கள். ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் ஒரு மையப்புள்ளியாக வைத்திருக்கிறோம். 1,67,00,000 தொண்டர்களும் சேர்ந்து இந்த குடும்பம் இந்த இயக்கத்திற்கு ஆகாது என்று ஒரு நிலையை எடுத்து 122 எம்எல்ஏக்கள் நீங்களாக 1,680 அதாவது தொண்டர்களால் உருவாக்கப்பட்டவர் தான் பன்னீர்செல்வம். தொண்டர்களுடைய மையப்புள்ளி, அனைத்து தொண்டர்களும் சேர்ந்து ஒரு பொதுச் செயலாளர் உருவாக்கி இந்த இயக்கம் அம்மா அவர்கள் சொன்னதை போல 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும். நீங்களும் பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய கருத்தை ஏற்கல? இல்ல, நிச்சயமா எதிர்க்கிறோம். ஏற்கலைங்கிறதுல எதிர்க்கிறோம். உங்களுடைய பார்வை திரு ரவீந்திரன்? இது ஜெயலலிதா இருந்து போயிட்டாங்க மாஸ் லீடர், கருணாநிதி இன்னொரு மாஸ் லீடர் இன்ஆக்டிவா இருக்காங்க. அதனால அவங்க ஒரு அட்டெம்ப்ட் முயற்சி பண்றாங்க. அவங்க எல்லா கட்சியும் முயற்சி பண்ணும். விஷ்ஃபுல் பிச் அது இந்த மாதிரி பேசினாதான் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2 அதிமுக கட்சி 2 நிற்குது, ப்ளஸ் ஜெயலலிதாவின் ரத்த உறவு. ஜெயலலிதா கட்சிக்கு மீறிய தலைவர் ஆயிட்டாங்க, எம்ஜிஆரையும் தாண்டிட்டார். எம்ஜிஆர்லாம் 37 எம்பி எல்லாம் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் பெறல. அவர் சரண்டர் ஆகி அந்த காலகட்டம் முடிவு செய்து அன்னைக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்துல காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கம். எஸ் அந்த கால சூழல் தான் ஜெயலலிதா பெரிய கடைசியா இருக்கு. ரெட்டலையிலே டெபாசிட் வந்தவங்க காலிங் ஸ்பேடேஸ் முடிச்சிடுறேன். இப்போ இந்த சூழ்நிலை அந்த 41% ஓட்டை இந்த 3 பேரும் தாண்டி போயிடலாம். எம்ஜிஆர் கருணாநிதி 50 தாண்டி 5% ஓட்டு ஒரிஜினல் ஓட்டோட ஜாஸ்தி எடுத்துட்டாங்க. இவங்க ஒரிஜினல் ஏடிஎம்கே ஓட்டோட ஜாஸ்தி எடுக்கிறாங்களா குறைவா எடுக்காங்கிறதும் யார் எவ்வளவு எடுக்காங்கிறதும் மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு என்பது சமூக நீதி, மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை, இந்த அடிப்படைகளில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த 50-60 வருடங்களாக. இதை உடனடியாக ரீப்ளேஸ் செய்வது என்பது இப்போ உடனடியாக திமுக அதிமுக, குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி சொன்னது போல இந்த 3 அதிமுக அணிகளும் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பிரிக்கும் என்று நீங்கள் வைத்துக்கொண்டாலும்
அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் அங்கே வெற்றிடம் எங்கே என்கிற தேவை ஒன்று எழுகிறது. இதை மக்கள் தீர்ப்பு, ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், இவற்றில் நாம் பார்க்க முடியும் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதை தவிர மக்கள் பிரச்சனைகளை இன்றைக்கு மக்களே கையில் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலை பார்க்கிறோம். இந்த பெரும் தலைமைகள் வீழ்ந்த பிறகு மக்கள், அது நெடுவாசலாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், மக்களை கையில் எடுக்கிறார்கள். அதற்கு ஏந்து போகிற ஒரு அமைப்புகளாக இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் இருக்கிறது. ஆனால் பாஜக எதிர்நிலையில் இருக்கிறது. எப்படி பாஜகவை தேடி மக்கள் போவார்கள் என்கிற ஒரு கேள்வியை மத்திய அமைச்சரிடம் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, எனக்கு செய்திக்கு வழிவிடணும். அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. அரங்குக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வலுவாக இருக்கிறது. மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே பல்வேறு கட்சிகள் நாங்கள் தான் மாற்று அப்படின்ற முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்படியான மாற்று முயற்சிகள் இனி வரக்கூடிய நாட்களில் வேகம் பெருமே தவிர அது குறையிறதுக்கு வாய்ப்பில்லை. எல்லோரும் அவர்களால் ஆன முயற்சிகளை செய்வார்கள். இந்த மண் யாரை ஏற்கிறதோ, மக்கள் யாரை ஏற்கிறார்களோ அவங்க தான் பரிமளிக்க முடியும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்கு, அந்த தீர்ப்புக்கான காரணிகளை அவர்கள் யார் தொடுகிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம். அரங்குக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.